தென்னை மரத்தில் எங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு வருஷம் 1 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வருமானம் வரும். இதே பாலி ஹவுஸ் அமைப்பில் எங்களுக்கு ஒரு ஏக்கரால வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வருமானம் வரும். ஒரு 10 மடங்கு இதோட வருமானத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது. இந்த லேண்டோட வருமானத்தை அதிகப்படுத்தியிருக்கு. வெயிலா, மழையா, குளிரா, எந்த பருவநிலையாக இருந்தாலும் பரவாயில்லை, பசுமை குடில்கள் இருந்தால் ஆண்டு முழுவதும் சாகுபடி மட்டும் உறுதி. காலநிலை மாற்றத்திற்கு தாக்குப்பிடிக்கும் ஒரே விவசாய தொழில்நுட்பமாக பாலி ஹவுஸ் எனப்படும் பசுமை குடில்கள் அறியப்படுகின்றன. மேற்கத்திய நாடுகளில் பிரபலமான இந்த முறை தற்போது தமிழக விவசாயிகளின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. ஆனால் காலநிலை மாற்றம் உக்கிரமடைந்து வரும் நிலையில் ஆண்டு முழுவதும் சாகுபடி என்பதெல்லாம் சாத்தியமா? இந்த பாலி ஹவுஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு கவர் பண்ணப்பட்ட ஒரு இடம், ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு பாலி எத்திலின் ஷீட் போட்டுக்கிறது. பாலி எத்திலின் ஷீட் என்ன பண்ணுதுன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய ரேஸில் அல்ட்ராவயலட் ரேஸை 50% அதை ரெடியூஸ் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புது. அதே போல் இந்த ஷீட் என்னென்னா ஒரு வெளிச்சத்தை டிசிபேட் பண்ணி அனுப்புறதுனால உள்ள கூடிய எல்லா பிளான்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரே சமமான வகையில் உங்களுக்கு வெளிச்சமும் அந்த காத்தோட்டம் எல்லாமே அமையிற மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஐடி வேளையில் 2 லட்சம் சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்த பாலமுரளி கோவிட் பெருந்தொற்று காலத்தில் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு விவசாயத்தை நோக்கி திரும்பினார். பல ஆண்டுகள் ஆய்வு செய்து பசுமை குடில் விவசாயத்தில் முதலீடு செய்து இன்று ஆண்டுக்கு பல லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் விவசாய தொழில் முனைவோராக அவர் மாறியிருக்கிறார். 30 ஏக்கரில் ஒரு 1.25 ஏக்கரா நம்ம பாலி ஹவுஸ் 2 பிரிவாக போட்டுக்கிறோம். ஒரு 50 சென்ட், ஒரு 75 சென்ட். இப்போ ஒரு யூனிட்ல நமக்கு ஹார்வெஸ்டிங் நடக்கும்போது அடுத்த யூனிட்ல கல்டிவேஷனுக்கான ப்ராசஸ் போகும். ஸோ சைக்கிளிக் ஆர்டரில் எஃபெக்டிவாக ஒரு டீமை நம்ம த்ரூ அவுட் இயர் உபயோகப்படுத்த முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம 2 யூனிட் 1.25 ஏக்கரா நம்ம போட்டிருக்கோம். இங்கே இந்த ஏரியாவுக்கு, இந்த கிளைமேட்டுக்கு, இந்த தண்ணிக்கு குக்கும்பர் பண்ணலாம், கேப்சிகம் பண்ண முடியும், செரி டொமேட்டோ பண்ணலாம், பெல் பெப்பர் அது வரும். இதில் நம்ம ஏன் குக்கும்பரை சூஸ் பண்ண அப்படின்னா குக்கும்பரோட ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி, இதனோட மார்க்கெட்டிங் ஈஸி. 10 ஏக்கரா எடுத்துக்கக்கூடிய ஒரு இடத்த இந்த 1 ஏக்கராவில் நம்ம உற்பத்தி பண்ண முடியும். எதனால அப்படின்னா இந்த கொடி வகைகள் வெர்டிக்கலாக உங்களுக்கு மேலே வரைக்கும் வளர்ந்து திருப்பி அந்த மேலேருந்து கீழே வரைக்கும் திருப்பி மறுபடியும் இது வழியாக மேலே போகுது. ஸோ 24 அடி இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் எடுத்துக்குது. பசுமை குடிலின் வெப்பநிலை, ஈரப்பதம் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் மாற்றங்களை மின்னணு கருவிகள் மூலம் துல்லியமாக கண்காணிக்கிறார் பாலமுரளி. 5 பாராமீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வெளிச்சம், லைட் இன்டென்சிட்டி அப்படிம்பாங்க, வெப்பம் டெம்பரேச்சர் அப்படிம்பாங்க, ஈரப்பதம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படிம்பாங்க, சாயில் மாய்ச்சர் மண்ணோட ஈரப்பதத்தன்மை, தென் உள்ள கார்பன் டை ஆக்சைடோட அளவு, CO2 அளவு. இந்த 5 பாராமீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பாங்க. இதோட காம்பினேஷன் தான் உள்ள ப்ரொடக்ஷனோட அதிகம் பண்ணுறதும், உற்பத்தி அதிகம் பண்ணுறதும், நோய்களை பராமரிக்கிறதுக்கான அறிவுகள் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு ரவுண்ட் அடிக்கணுங்கண்ணா. ரவுண்ட் அடித்து இலையில ஏதாவது பூச்சி, ட்ரிப்ஸு, புழுவு, அப்புறம் இந்த வெள்ளைப்பூச்சிங்க பறக்குதல்ல, வெள்ளைப்பூச்சி, அப்புறம் செம்பேனுன்ட்டு ஒன்று இருக்கும், அந்த செம்பேனு இதெல்லாம் இருக்குதான்னு பார்க்கணும். அப்புறம் காலையில் வந்தோடனே ஒரு டைம் உரம் கொடுக்கணுங்கண்ணா. சாயங்காலம் போகையில் 2:30க்கு ஒரு தடவை உரம் கொடுக்கணும். இடப்பட்ட நாளையில் ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் தண்ணி கொடுக்கணும். டெய்லி பேஸில் வீக்லி 2 டைம்ஸ் நான் ஃபார்ம் விசிட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்செக்ட்னால ஏதாவது டிசீஸ் இருக்கா, இல்லை செப்பரேட்டாக ஃபங்கல் ஏதாவது டெவலப் ஆகிருக்கா, பிகினிங் ஸ்டேஜில் இருந்து எண்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் டெய்லி பேஸஸில் இது மானிட்டர் பண்ணுவோம். அதிநவீன மென்பொருள் கண்காணிப்பு வசதிகள் மட்டுமன்றி விவசாய மேற்பார்வையாளரான மகேஷ்குமார், பாலமுரளி போன்றவர்கள் உள்ளூர் விவசாயிகளுக்கு தொடர்ந்து பயிற்சி, இயற்கை உரங்களின் தேவை, அரசு மானியங்கள் தொடர்பான ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றனர். பொதுவாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் நிறையா மாவட்டங்களில் ஃபார்மர்ஸை விசிட் பண்ணுறேன். ஓப்பன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாருமே ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் மேலே அதிக ஆர்வம் ஆயிட்டாங்க. இப்போ இனிமேல் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன்னா இதில் நீங்கள் வெளியே யூஸ் பண்ணுற அளவுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. திறந்தவெளி விவசாயத்துடன் ஒப்பிடும்போது பசுமை குடிலுக்கு மனித உழைப்பு அதிகம் தேவையில்லை. விவசாய தொழிலுக்கு ஆட்கள் கிடைப்பதில் உள்ள சவாலை சமாளிக்க இந்த முறை பயனுள்ளதாக இருப்பதாக பாலமுரளி கூறுகிறார்.
மேலும் மக்கள் தொகை அதிகரிப்பு, காலநிலை மாற்றம், விவசாய நிலங்கள் பற்றாக்குறை போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் நிலை வரும்போது பசுமை குடில் விவசாயத்தின் தேவை தமிழகத்தில் மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவிக்கிறார். இது ஒரு 50 சென்ட், 50 சென்ட் போட்டுக்கிறோம். இந்த ஒரு 50 சென்ட்டுக்கு வந்து 25 லட்சம் ரூபா நமக்கு செலவாச்சுங்க. அதில் வந்து ஒரு 12 லட்சம் ரூபா நமக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க. நம்ம வந்து இந்த 60 சென்ட்டில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 டன் வரைக்கும் வெள்ளரிக்காய் நம்மளால் எடுக்க முடியும். ஆவரேஜ் ப்ரைஸ் ஒரு 20 ரூபா போட்டால் கூட நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் ரூபா உறுதியான வருமானம் இதில் கிடைக்குதுங்க. இங்கு விளைவிக்கப்படும் வெள்ளரிக்காய்கள் கேரளா மற்றும் அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தற்போது வெள்ளரிக்காய் உள்ளிட்ட உயர் மதிப்புள்ள பயிர்களை விளைவித்து வரும் அவர் எதிர்காலத்தில் பசுமை குடில்களில் பல்வேறு பயிர்களை சோதனை செய்து தமிழகத்திற்கு ஏற்ற புதிய சாகுபடி முறைகளை உருவாக்க வேண்டும் என்பதே தனது இலக்கு என்கிறார். இது டெஃபினட்டாக அதோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதோட எந்த தொழிலுக்குமே நம்ம ரிஸ்க் இருக்குது. இந்த தொழிலில் நம்மளோட ரிஸ்க் வந்து நீங்கள் ஒரு 2.5-3 வருஷத்தில் உங்களோட முதலீடை நீங்கள் இதில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரிஸ்காக இருந்தாலுமே இது வந்து ஒரு வயபிள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னோட கருத்து.